எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிட்டத்தட்ட ஒரு 939 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 939 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். மந்த் எண்டுக்குள்ளே, இந்த ஜனவரி எண்டுக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் குருமா, அடுத்தது சிக்கன் கபாப். ஸோ இன்றைக்கி இந்த 2 டிஷ்ஷு தான் எங்கள் வீட்டில். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு பிளேட்டில் எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடு வச்சுட்டாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இலை இல்லை, அதனால் இன்றைக்கி பிளேட்டில் தான் இன்றைக்கி வந்து நான் சாப்பிட்டேன். ஸோ கொஞ்சமாக சாப்பாடு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 65 சிக்கன் 65ன்னு சொல்லலாம், இல்லை வந்து சிக்கன் கபாப் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி செஞ்சாங்க அப்படின்றத நான் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வெஜிடபிள் குருமாவில் உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க பாருங்கள். உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து பட்டாணி, அப்புறம் வந்து பீன்ஸு, அப்புறம் கேரட்டு, இதெல்லாம் போட்டு அருமையாக செம்மையாக வச்சுருக்குறாங்க. இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், கசகசா, இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் விட்டு அரைச்சி இந்த குருமாவில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட்டுக்காக தான். நம்ம குருமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் கண்டிப்பாக இந்த கசகசாவும் நம்ம தேங்காவும் நல்லா அரைச்சி நம்ம அதில் ஆட் பண்ணோன்னா அதில் இருக்கிற டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி டேஸ்ட்டு தான். ஸோ இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கசகசாவும் இந்த தேங்காவும் தான் மெயின் ரீசன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சோம்பு, கிராம்பு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் அதில் மெயினாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இதில் வந்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை மெயினாக இது எல்லா மசாலா பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சேர்த்துருக்குறாங்க. அதனால தான் வந்து சரியான சுவையாக இருந்துச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. சிக்கன் கபாப் பற்றி சொல்லியே ஆகணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த சிக்கன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கபாப் வந்து செஞ்சுட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கன் மசாலா, 65 மசாலா, காரத்தூள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, இதெல்லாம் போட்டு நல்லா அதில் ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மசாலாலாம் இந்த 65ல் இறங்குற மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் அது நல்லா எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் வச்சு அப்படியே அதை போட்டு அப்படியே கபாப் எடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சரியான காம்பினேஷனுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்கன் குருமாவுக்கும் இந்த ஒயிட் ரைஸுக்கும் இந்த சிக்கன் கபாப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, நான் சொன்ன மாதிரி தேங்காய், கசகசா இதெல்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள் குருமா வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஒயிட் ரைஸ் வச்சு அருமையாக இருக்கும். இந்த குருமாவை நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், ஏன் இட்லிக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இது சரியான குருமா. இது பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து அதில் வந்து நாங்கள் ஆட் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த சிக்கனுக்கான ஒரு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் குருமா அப்படின்றதுக்கான ஒரு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருமாவில் இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் குருமாவுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு சரியான சாப்பாடு எங்கள் வீட்டில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.